ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா 12th உங்களுக்கு இங்கிலீஷ்க்கான செகண்ட் மிட் டேர்ம் 2025 உடைய ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான். சரியா? கவர்மெண்டுடைய கொஷின் பேப்பர். இதே கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. சரியா? இந்த கொஷின் பேப்பர் நம்ம ஷேர் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்துக்கோங்க, எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக நாம் கொடுத்த இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ், போயம் அப்ரிசியேஷன்ஸ்லேருந்து எந்த அளவுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின் பேப்பர்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுதான் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வருமா, இது இந்த டிஸ்ட்ரிக்ட் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஷின் ஆன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டுருவாங்க. அந்த வீடியோவுடைய லிங்க் உங்களுக்கு நான் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் போய் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மார்க்ஸ்க்கு நடந்த செகண்ட் மிட் டேர்ம் உடைய அஃபிஷியல் கொஷின் பேப்பர். ஸோ 10 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட 1 மார்க் 12th அவைலபிளாக இருக்குது. சரியா? 1 மார்க் மெட்டீரியல் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாமில் 20 out of 20 1 மார்க்லையும் 6 out of 6 கிராமர்லையும் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலை வாங்கிக்கோங்க. அது ஒரு பெய்டு மெட்டீரியல். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8122944404 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஆர்டர் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க்லேயும் கிராமர்லேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ அதுலேருந்து தான் இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாமே அதில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சினானிம் போர்ட்லி அப்படின்றதுக்கு ஸ்டாக்கி. செகண்ட் ஒன் அனார்கி அப்படின்றது ஆப்ஷன் டி லாலெஸ்னஸ். தேர்ட் ஒன் பேண்டர் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் ஏ ஃபிளாட்டரி, ஆண்டனிம் இது. சரியா? ஃபோர்த் கொஸ்டின் டைரனி, இதுக்கும் ஆண்டனிம் டெமோக்ரஸி. இப்போ இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த வேர்ட் ஹெட் மாஸ்டர். இதுக்கான கரெக்டான காம்பவுண்ட் வேர்டுக்கான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நவுன் ப்ளஸ் நவுன். ஹெட்டும் நவுனு தான், மாஸ்டரும் நவுன் தான். அடுத்து பிளெண்டட் ஃபார்ம் ஆஃப் பயோபிக் பயோகிராஃபி ப்ளஸ் பிக்சர். செவன்த் கொஸ்டின் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் ஆட்டம் ஆப்ஷன் பி ஃபால். எய்த் கொஸ்டின் அண்டர்லைன்ட் வேர்ட் பொலைட் ஃபார்ம். இது யூஃபமிஸ்டிக் வேர்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்பருக்கு ஆப்ஷன் சி ஹேர் ட்ரெஸ்ஸர். இந்த 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் எவ்ரிபடி வெல்கம் டு த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்ஷன் சி டிடன்ட் தே. 10th கொஸ்டின் ஃபாரின் வேர்டு பிட் அட்யூ, இதுக்கு ஆப்ஷன் டி ஃபேர்வெல். சரியா? இதில் எல்லா கொஸ்டினுமே நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை படித்தா இது நம்ம 10 out of 10 எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ அப்ரிசியேஷன்ஸில் பார்ப்போம் நம்ம கொடுத்ததுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்குது அப்படின்றத. 11th கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு 5th போயம். சரியா? 5th போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒய் டஸ் த poet suggest to take life easy, இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு மெட்டஃபர். இதுவும் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே அந்த 1 மார்க் மெட்டீரியலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே நீங்கள் அதில் உள்ளது படிச்சிங்கனாலே, ஷார்ட்கட்டை வச்சு படிச்சிங்கனாலே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுவும் நம்ம சொன்னது தான். இது அந்த 1 மார்க் மெட்டீரியல் தான் வந்திருக்கு. ஸோ இது முடிஞ்சா அடுத்த 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர் ஆர் த ஃபைனல் டெசிஷன்ஸ் டேக்கன், ஹவு டஸ் சாலிட்யூட் ஹெல்ப் அ ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங். இது ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் தான். அடுத்த 13th கொஸ்டின் ஹவு டஸ் ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் ஹெல்ப் த வேர்ல்டு நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதுவும் நம்ம கொடுத்தது தான். வேர்ல்டு ரிசன்டிங் சேஞ்ச், இது டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். 14th கொஸ்டின் வேர் டஸ் அ ஃப்ரெயில் ஃப்ளவர் க்ரோ, இதுவும் வாட் டஸ் அ ஃப்ரெயில் ஃப்ளவர் டூ இன் அ பாத், இதுவும் நம்ம கொடுத்தது தான். அப்போ எல்லா கொஸ்டினுமே நம்ம கொடுத்தது தான் வந்திருக்குது. அப்ரிசியேஷன்ஸ் பொறுத்தவரை 3 into 2 6 மார்க்ஸ் அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிராமர் பார்ப்போமா. இந்த கிராமர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனும் பிகின் வித் ஹேடும் கேட்டிருக்காங்க. இதுக்குமே நமக்கு அந்த மெட்டீரியல்லையே இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதில்
உள்ளதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் அஸ் நோபுல் அஸ் டீச்சிங் கம்பேரிட்டிவாக மாற்றிருக்காங்க. இது நம்ம கம்பேரிட்டிவாக மாற்றணும்னா டீச்சிங் இஸ் nobler than many other professions. Teaching is nobler than many other professions. If I had won the lottery, I would have donated relief materials for the flood victims. இதை வந்து begin with had. ஜஸ்ட் என்ன செஞ்சா போதும்னா இந்த இஃபை வந்து கட் பண்ணிடணும். இந்த ஹேடை தூக்கி இங்கே முன்னால் போட்டு எழுதிட வேண்டியது. அப்போ had I won the lottery, I would have donated relief materials for the flood victims. அவ்வளோதான். ஹேடை தூக்கி முன்னால் போட்டு இஃபை மட்டும் கட் பண்ணி எழுதிட வேண்டியதுதான். இது எனி ஒன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இஆர்சி பொறுத்த வரைக்கும் இது நம்ம அதுலேயும் இஆர்சிலையும் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நல்லா தரவாக பார்த்துக்கிறங்க, போதுமானது. சரியா? ஸோ அதுலேருந்து அவங்க கேட்டுருவாங்க. லைஃப் இஸ் அ ஹார்ட், பி ஸ்டில் பி எ ராக், லெட் ஹிம் ஹாவ் லேசி டே சீக்கிங் ஹிட் டீப்பர் மோட்டிவ்ஸ். ரெண்டுமே வந்து 5th போயம்லேருந்து தான் நமக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு போயம் தானே, 2 ப்ரோஸு, ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி போர்ஷனில். ஸோ அதனால் எல்லாமே 5th போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் கிராண்ட் மதர் சஜஷன் ஆஃப் வுட் ஒய், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் வாட் இஸ் லிபர்ட்டி அக்கார்டிங் டு த ஓல்ட் லேடி, இதுவும் நம்ம கொடுத்ததான். ஸோ 2 கொடுத்து எனி ஒன் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் கான்செப்ட்ஸ், ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் எது வேணாலும் நம்ம கேட்கலாம். அது இதுதான் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா கான்செப்ட்டுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறணும். இதில் நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராவர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? எ மேன் இஸ் நோன் பை த கம்பெனி ஹி கீப்ஸ். இது கம்பெனி தான் ஆன்சர். அதே போல் பர்ன்ட் சைல்ட் ட்ரீட்ஸ் ஃபயர். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் அட் ஹோம் பிஃபோர் அ சைக்ளோன் ஹிட். இது ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அப்புறம் டயலாக் ரைட்டிங் பிட்வீன் அ ஸ்டூடெண்ட் அண்ட் அ கிளாஸ் டீச்சர் ரிகார்டிங் ஆன் எஜுகேஷனல் ட்ரிப்பு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் நடுவில் ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் போகிறது சம்மந்தமாக ஒரு டயலாக் ரைட்டிங் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூலில் தான் நம்மளை எங்கேயும் வந்து ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போக போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் அப்படி போகிறது மாதிரி ஒரு இமேஜினேஷன், ஒரு கற்பனையிலையாவது என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாஸ் டீச்சருக்கும் நடுவில் நடக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை எழுதி விடுங்க. அதுக்கப்புறம் 4 into 5 20 மார்க்ஸ், 4 5 மார்க் கொஷின்ஸு. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா 24 வந்து பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அந்த 5th ப்ரோஸ்னுடைய பேராகிராஃப், சேர் பேராகிராஃப். அதே போல் 25 வந்து 5th போயம் உடைய பேராகிராஃப். 26 வந்து 5th சப்ளிமெண்ட்ரியினுடைய பேராகிராஃப். நீங்கள் 5th யூனிட் பேராகிராஃப் மட்டும் தரவாக படித்தாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் வந்து கேட்டிருக்காங்க. 60 மைல்ஸ் ஆர் வராது, இஸ் வரும். நோ சூனர் டிட் த பவர் ரெஸ்யூம் தேன், வென் வராது, தேன். ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் ஷீலா இஸ் சீனியர் டூ. ஐ பாட் அ பிளாக் ஷர்ட், பிளாக் கலர் ஷர்ட் வராது, பிளாக் ஷர்ட். ஆர் அதுக்கு பதிலாக இது கேட்டிருக்காங்க. த சில்ட்ரன் ரிமைண்ட் குவைட் ஃபார் குவைட் சம்டைம், குவைட் குவைட். மை மதர் செமி மாடல், ஓகேவா, யூஸ்டு டு. த பாய் who got the first prize is my brother. We last night அப்படின்றனால saw a wonderful film. சரியா? ஸோ இந்த கொஷின், இந்த 1 மார்க்ஸ், இந்த எரர் ஸ்பாட் எல்லாமே நம்ம கொடுத்த அந்த 1 மார்க் மெட்டீரியலில் இருக்குது. இந்த 5 மார்க்குமே அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. 1 மார்க் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்கப்பா. தேங்க்யூ.